கழுகோட இந்த 5 பழக்கத்தை நீங்க உங்க வாழ்க்கையில கொண்டு வந்தீங்கன்னா அது உங்க வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்களை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிடும். நீங்க காக்காவா கழுகா? ஒரு மனுஷனை எதுக்கு பறவையோட ஒப்பிடணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நம்ம எப்பவுமே எதை மேம்பட்டதுன்னு நினைப்போம் தெரியுமா? அதனுடைய குணத்தையும் செயல்பாடுகளையும் வச்சுதான். கழுகு உயரமா பறக்கிறதோட மட்டும் இல்ல, அதோட ஒரு 5 செயல் இருக்கு. அந்த 5 குணாதிசயம் தான் அதோட அந்த உயரத்துக்கு காரணம். அது மனுஷங்களுக்கும் பொருந்தும். அது என்ன 5 விஷயம் வாங்க பார்க்கலாம். 1, கழுகு எப்பவுமே தனியா தான் பறக்கும். வேற எந்த விதமான பறவைகளோடும் சேர்ந்து பறக்காது. அதாவது எப்பவுமே நீங்க கூட்டத்தோட கூட்டமா இருக்கும் போது தனிச்சு தெரிய மாட்டீங்க, உயர முடியாது. ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி சொல்லணும்னா, உதாரணத்துக்கு நீங்க ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ படிக்கும் போது ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் கை தூக்குனதுக்கு அப்புறம் நீங்க தூக்குறது. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனோம்னா, நான் மட்டும் எப்படி தனியா போறது, நீயும் வாடா அப்படின்னு கூப்பிடுறது. யாராவது முதல்ல ஆரம்பிக்கிட்டோம் அப்புறம் நம்ம பின்னாடி போய் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற நினைப்பு. இப்படிப்பட்ட மனநிலையில இருக்கிறவங்க கூட்டத்தோட கூட்டமா தான் இருப்பாங்க. மத்த பறவைகள் மாதிரி தனக்கு தோன்றத சரி அப்படின்னு செய்யறவங்களோ, கேட்க வேண்டிய நேரத்துல சுத்தி இருக்கிறவங்களோட வாயை வேடிக்கை பார்க்காம தன்னுடைய குரலை முதல்ல எழுப்புறவங்களும் தான் கழுகு மாதிரி உயரத்துக்கு போகக்கூடியவங்க. 2வது, கழுகுனால 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அதனுடைய இரையை கூட பார்க்க முடியுமா? அப்படி அது பாக்குற அந்த இரையை நோக்கி போகும்போது அதுக்கு நடுவுல என்ன பிரச்சனை, என்ன தடை வந்தாலும் அதோட கவனம் ஒரு துளி கூட அந்த இறையில இருந்து தவறாதான். கழுகோட இந்த பண்பு நம்ம எவ்வளவு போக்கஸா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லுது. நாமளும் ஒரு இலக்கை நோக்கி பிரயாணிக்க ஆரம்பிப்போம். ஆனா தடைகள் பலவிதமா வரும். அது உடல்நல கோளாறா இருக்கலாம், பொருளாதார சூழ்நிலையா இருக்கலாம், குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம். ஆனா எல்லாராலையும் இந்த தடைகள்லாம் மீறி அவங்க நிர்ணயிச்ச இலக்க நோக்கி போக முடியாது. அப்படி ஒருத்தர் தான் நிர்ணயிச்ச இலக்க நோக்கி எவ்வளவு தடைகள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன காரணமா இருந்தாலும் அவங்களுடைய போக்கஸ், அவங்களுடைய கவனம், அவங்களுடைய குறிக்கோளை விட்டு கொஞ்சம் கூட நவராம கழுகு அதனுடைய இரையை சென்று அடையிற மாதிரி அவங்களும் அவங்களுடைய இலக்க நோக்கி அடைவாங்க. 3வது, கழுகு மாதிரி பயம் இல்லாம இருக்கிறது. அதாவது கழுகோட இரை எவ்வளவு பெருசா இருந்தாலும், எவ்வளவு வலிமையா இருந்தாலும் அது கடைசி வரைக்கும் தன்னுடைய இரையை அடையிற வரைக்கும் அது போராடும். இங்க பல வெற்றி பெற்ற மனிதர்களோட வாழ்க்கையை எடுத்து பாத்தீங்கன்னாலும் அப்படிதான் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க செய்யற அதே தொழில இன்னொருத்தர் ஜாம்பவானா இருப்பாரு. அவரெல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு, அவரெல்லாம் எதிர்த்து நம்ம போராட முடியுமா, அவரை எதிர்த்து நம்ம பிசினஸ்ல ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கழுகோட எண்ணம் கிடையாது. தெருவுக்கு தெரு டீ கடை இருக்கு, நம்ம டீ கடை வச்சா ஓடுமா அப்படின்னு பயந்தீங்கன்னா அதுவும் கழுகோட எண்ணம் கிடையாது. எவ்வளவு பெரிய ஆட்களையும் எவ்வளவு பெரிய இடத்தையும் தான் மேல நம்பிக்கை வச்சு துணிஞ்சு இறங்கி அடிக்கிறது பயம் இல்லாம. இந்த மாதிரி கழுகோட பண்பு இருக்கிறவங்க தான் எந்த மாதிரியான ஆளோட இடத்தையும் உடைச்சிட்டு முன்னாடி வந்து நிப்பாங்க பயம் இல்லாம. 4வது, கழுகு எப்பவும் செத்து கிடக்கிற இறைய உண்ணாது. ஏன்? அது தானே வேட்டையாடி வச்சிருக்கிற மீதி உணவு கூட சாப்பிடாது. ஒவ்வொரு தடவையும் அது புதுசா வேட்டையாடி தான் சாப்பிடும். நம்மோட வெற்றி நம்மோட உழைப்புல வந்ததா தான் இருக்கணும். நமக்காக யாரும் கொடுத்ததா, விட்டு கொடுத்ததா அல்லது குறுக்கு வழியில் அடைஞ்சதா இருக்க கூடாது. அதே போல நம்ம வெற்றியை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது போதும் அப்படிங்கிற மனநிலையில இல்லாம தொடர்ந்து அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறது. அதாவது அந்த கழுகு மிச்சம் வச்சதை சாப்பிடாதுன்னு சொன்னல, அந்த மாதிரி உங்களோட பழைய வெற்றியிலேயே குளிர்காஞ்சிக்கிட்டு இல்லாம புதிய வெற்றிகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறது. 5வது, வயசான கழுகுக்கு பாத்தீங்கன்னா அதோட இறகுகள்லாம் வலுவிழந்து போயிடும்.